பொண்டாட்டி மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்கணும்னு இந்த படத்தில் சொல்லிக்கிறாங்க. தலை ஆம்பளைங்க எல்லாம் பொண்டாட்டி மேலே பாசம் வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த பொம்பளை த்ரிஷா வேற ஒரு கள்ளக்காதில தேடின்னு போகிறான். தலைவர் 8 கோடி கொடுக்குறாரு உனக்கோசம். ஆனால் நீ என்ன பண்ணுற, வேற ஒருத்தனை வச்சுன்னுக்கிற. இதெல்லாம் நியாயமா? எங்கே இருக்கும் சொல்லுங்க. ஆனால் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஒரு பொண்டாட்டி மேலே எந்த அளவுக்கு பாசம் இருக்கணும்னு சொல்கிறேன். நான் இப்போ என் பொண்டாட்டியை தேடின்னு போகிறேன் செங்கல்பட்டுக்கு. அவளுக்கு ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, அதனால இக்னோரில் தான் போகிறேன். ஆனால் நீங்களும் இது போல் பொண்டாட்டி மேலே பாசம் வைங்க, யாரும் விட்டு பிரியாதீங்க. அதுதான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. உங்கள் பொண்டாட்டி எந்த அளவுக்கு நீங்கள் பாசமாக நேசிங்க. அதுதான் இந்த படத்தில் ரொம்ப உருக்கி சொல்லிக்கிறாங்க. வேற மாதிரி படம், ஒவ்வொரு சீனும் ஆழமாக நம்ம மனசில் இறக்கிக்கிறாங்க. இது ஒரு சீன் எல்லாம் படமே சீன். அது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்தா போல கடைசி ஃபைட்டு வேற மாரி. கேமரா வர உங்ககிட்ட தான் வரேன். கன் பாயிண்ட்ல இன்டர்வல் பிளாக் வச்சாரு துப்பாக்கி. ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இந்த சீன் போதுமா உங்களுக்கு? இன்னொரு சீன் கடைசியில் கிளைமேக்ஸில் வணக்கம் நன்றி வணக்கம் சொல்லிட்டாங்க. படம் அந்த மாரி அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் கிளைமேக்ஸ் சீன் தான் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். அந்த ஆசிட்ல ஏதோ போட்டாங்க அந்த ஹீரோயின் ஏதோ ஒரு பொண்ணை. படம் ஆனால் நல்லா இருக்கு, பார்க்கலாம். 10 பொண்டாட்டியை நம்ப கூட இல்லை, பொண்டாட்டி மேலே பாசத்தை வைங்க. அதை தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. அவங்க உங்கள் பொண்டாட்டியை உருகி காதலிங்க. அதை தான் இந்த படத்தில் சொல்கிறாங்க. நன்றி வணக்கம். ஆமாம் தலை, ஆமாம் 10க்கு 9 தலை, 10க்கு 9 இல்லை சொல்கிற அளவுக்கு இல்லை. என்ன பண்ணுறது, சொல்லி தான் ஆகணும். அதனால நல்லா இருக்கு, நல்லா இருக்கு மேடம், ரொம்ப நல்லா. என்னண்ணா தலை வேற மாரி தலை, ஒரே கார் தான் தலை. அந்த ஒரு காரை இப்படி பரட்டுறாரு, அப்படி எங்கெங்க பரட்டுறாரு தலை. வேற மாரி தலை. ஆக்ஷன் கிங் கலக்கிட்டா போல தலை. ஆனால் இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். அவர் எங்க டிஸ்டர்ப் பண்ணி சொன்னீங்களா? அதே திருப்பி சொல்லுங்கண்ணா, கேட்கல. அவர் எங்கன்னா பேசினே சொல்லுங்க, கேட்டுருச்சு பாருங்க. அவர் மறுபடியும் பேசியிருந்தா இருப்பாரு. அவர் எப்படி இருந்துச்சு அது அந்த காரு ஒரே காரு தான், ஒரே ரோடு ஓட்டுறாரு அவரு. அவங்க பொண்டாட்டி கோசம் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெட்டு, அவர் மாட்டின பெட்டி நேக்கிறா போல காரு. ஆனால் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவரு அவார்டு வாங்கிட்டா போல கார் சாம்பியன். அதனால நம்ம அந்த கார் சீன் எல்லாம் அவர்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா அவரில் காரில் கிங் மேக்கர் அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் இஸ் வெரி பில்லியன். அவர் நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்காரு, இந்தியாவுக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. 2 வருஷம் கழிச்சு அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது ஒரு பெரிய வரும். கடவுளை எப்படி நம்ம தரிசனமாக நின்று லைனில் நின்று பார்க்குறோமோ அதே போல் இவரில் நம்ம தேட்டரில் வந்து பார்க்குறோம். அந்த அளவுக்கு அருமையாக எடுத்திருக்காங்க படம். நீங்களும் உங்கள் பொண்டாட்டியை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் பொண்டாட்டியை தேடுங்க. எங்கன்னா போயிட்டாங்க, நான் போய் தேடுங்க, பாருங்கள். நன்றி வணக்கம். விஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஒரு ஓவரால் மூவி பார்க்குறப்போ நம்மளுக்கே தெரியும் ஏதோ ஒரு ஹாலிவுட் மூவி, ஹாலிவுட் ரெஃபரன்ஸ் அந்த ஸ்க்ரீனை நம்ம ப்ரெசென்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. புரியல, அதுதான் இது வந்து லைக் ஒரு டேரக்டர்ஸ் மூவி, ஒரு ஸ்டோரி ஓரியன்ட் மூவி. அதில் அஜித் சார் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு மாஸ் டைலாகோ அதெல்லாம் புஷ் பண்ணாமல் ஒரு ஃப்ளோவில் இருந்தது. ஸோ அது பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. பிஜிஎம் நல்லா ஒர்க் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அஜித் சாரோட அந்த ப்ரெசன்ஸ், அந்த ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையாகவே சட்டிலாக தான் பண்ணியிருந்தாரு. அஜித் சாரோட ரோல் ரொம்ப சட்டிலாக தான் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு கண்டிப்பாக அது சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதான் இதுன்னு சொல்கிறேன்ல, அது டேரக்டரோட மூவி மாதிரி தான் இருந்தது. ஒரு டேரக்டர் மூவி, அதில் ஒரு பெரிய ஸ்டார் நடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி தான் இருந்தது. அனிருத் அர்ஜுன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவரோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் தான் தலையோட பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் டாமினேட்டிங்காக இருந்தது. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தோணலை. நானும் சீட்டில் உட்காந்து தான் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்தது. மேபி அவங்களாம் குட் பேட் அக்லிக்காக வெயிட் பண்ணலான்னு சொல்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, அது நல்லாவே தெரிஞ்சது. யா
ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சட்டிலாக இருந்தது, செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தோன்னா எல்லாருமே எக்ஸைட் ஆனாங்க. அது பர்சனலாக எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் மூவியோட ரெஃபரன்ஸ், ஹாலிவுட் மூவி பார்க்குற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. அவருக்கு ஒரு நல்ல ரோல் தான் உண்மையாகவே. மேபி இன் அப்கமிங் மூவிஸ் அவருக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸே கிடைக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பாக வரும். ஏன்னா நல்லா இருந்தது, மூவி நல்லா பண்ணியிருந்தாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் so many years இப்போ தான் அவர் லவ் போர்ஷன்ஸே நடிக்கிறாரு. ஸோ அது பார்க்கவே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. மேபி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அஜித் சார் லவ் பண்ணி பார்த்து. எல்லாமே ஆக்ஷன் மூவிஸை பெர்ஃபார்மன்ஸ் மூவிஸாக இருக்கும்போது இதில் ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ் பார்க்கும்போது அவங்களோட த்ரிஷா அண்ட் அஜித் சாரோட அந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் உண்மையாகவே நல்லா இருந்தது, ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அண்ட் அந்த அவங்க பேருமே வந்துட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. ஸோ ஓவரால் குட் மூவி அண்ட் இட்ஸ் அ டேரக்டர்ஸ் மூவி. வண்டி எப்படி கை காட்டுறது தெரியல. நீங்க கும்பலா நிக்கிறீங்க, வண்டிக்காரன் யாரும் போக மாட்டாங்க. ஒரு ஓரமா வந்துடா, அந்த மத்த ஈச்ச மாத்திர போகணும்னா அந்த ஈச்ச மாத்திர போகலாம். அந்த ஈச்ச மாத்திர அந்த கூட்டு போகலாம் நிறையா. படத்துல வந்து ஏகேவை தாண்டி யாரெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க? ஏகேவை தாண்டி என்னால் யாருமே யோசிக்க முடியலங்க. ஏகே தான் தெரியுறாரு. பட் அர்ஜுன் சாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரஜினாவும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. த்ரிஷா அஸ் யூஸ்வல் அதே ஃப்ளார் மாதிரி இருக்காங்க. சொல்லிடுறீங்களா? இதே திருப்பி சொல்லணும். ஓகே, அஜித் சார் ஏகேவை தவிர வேறு யாரும் பார்க்கணுன்னா எனக்கு வரல. பட் அஜித் ஃபேன் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அஜித் மேலே தான் இருக்கும். பட் அவர் தாண்டின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் சூப்பர் ஃபிட் அண்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருமே ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அந்த அந்த ஃபீலிங் இருக்குது. சொல்றீங்க படம் வந்து பொங்கல்ல வர வேண்டியது வராம போயிடுச்சு. அப்ப எவ்வளவு டிசப்பாயின்ட். எனக்கு கோவமா வந்துச்சு, ரொம்ப கோவமா வந்தது. ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த வர்த் வாட்சிங் தான். மேபி ஆஃப்டர் அந்த டைம்ல அந்த கார் ரேசிங் போனனால அது இன்னும் பார்க்கறதுக்கு ஐ கேட்சியா இருந்தனால அதுல ஓகே, அதுல பார்க்கறதுக்கு பதில் இதுல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி அப்படி கூட இருக்கலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக இது வந்து ஃபேமிலியும் பார்க்குற மாதிரி ஒரு மூவி தான். அப்போது அஸ் அ தலை ஃபேனாக எங்களுக்கு அந்த பொங்கல் டைமில் வரலான்றது எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட். பட் இப்போ வந்து அதை அந்த மூவி வந்து நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அவர் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. ஆமாம், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்குறது ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்பவே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். கண்டிப்பாக வேறு டைமென்ஷன் இருக்கும். ஏன்னா அவர் அந்த காஸ்டியூமில் பார்க்குறது அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மூவி கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் 9/10 இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.